நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நடைபெற்ற காரசார மோதல் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஆம், சரவணன், வழக்கறிஞர் சரவணனுக்கும் ஸ்ரீகாந்த் கர்ணை பாஜக நீ வெளியில போன்னு இவர் சொல்ல, நான் ஏன் வெளியில நீ வெளியில போங்க, நீங்க வெளியில போங்க அப்படின்னு கத்துறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் பதிலுக்கு நான் ஏன் போகணும், நீங்க வெளியில போங்க அப்படின்னு இவர் கத்த, இந்த மோதல் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய நேர்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் தான் இந்த காரசார மோதல் நடைபெற்றது. யாருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணனுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் 2 பேருக்கும் தான் நேற்று இந்த மோதல் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடந்துச்சு. ஏன் இந்த மோதல், எதற்காக இந்த மோதல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவிற்குள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேற்று நடைபெற்ற நேர்பட பேசு விவாத நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் அன்பு சகோதரர் திரு விஜயன் அவர்கள். இந்த விவாத நிகழ்ச்சியினுடைய பேசு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் இதைத்தான் பேசினாங்க. மாண்புமிகு அமைச்சர், கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒன்ன சொல்றாரு. அதுதான் பேசு பொருளா மாறுது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று தர வேண்டிய, கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறது. அது முதல் கட்ட நிதி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குது. ஓவராலா பாத்தீங்கன்னா அது இருக்குது. சில 1000 கோடிகள் நமக்கு வர வேண்டியது இருக்குது. இதுல முதற்கட்ட தவணையை கூட இன்னும் அவங்க விடுவிக்காமல் இருக்கிறார்கள். இது தொடர்பாக அமைச்சர் டெல்லிக்கு போய் பேசுறாரு, எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு காசு தருவோங்கிறாங்க. இதுதான் நேற்று விவாதம். எல்லா தொலைக்காட்சியிலும் இதுதான் விவாதம். புதிய தலைமுறையிலும் இதுதான் விவாதம். இந்த விவாதத்துலமா இந்த மோதல் வெடிக்குது, சண்டை வெடிக்குது. இந்த சண்டைக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சில ஸ்கூல்ல பாத்திருப்பீங்க, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. குறிப்பாக இந்த ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் எல்லாம் அப்படி மாத்திட்டாங்க. பிஎம் ஸ்ரீ அப்படின்னு பேர் மாத்துறாங்க. எப்பவுமே நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சியில எது நடக்குதோ இல்லையோ, கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன வேலை பண்ணி பேரை மட்டும் மாத்தி விட்டுருவாப்ல. எல்லாத்துக்கும் பேரை மாத்தி எல்லாத்துலயும் தான் போட்டோ ஒட்டி விட்டுருவாரு. அங்க ஒண்ணு இருக்காது, உள்ள ஒண்ணு இருக்காது. எல்லாம் பொத்துன்னு பாலம் இடிஞ்சு விடும், கட்டடம் இடிஞ்சு விடும், பாராளுமன்றம் ஒழுகும், ரயில் விபத்து நடக்கும். அதெல்லாம் கவலை இல்லை அவருக்கு. அவருக்கு ஒரு ஷோ காட்டணும். அந்த மாதிரி இப்ப இந்த பள்ளிக்கல்வித்துறையை சீரழிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல நீங்க தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, 2 பஞ்சாயத்து பிரியுது. ஒண்ணு இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல், இன்னொன்னு புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு கையெழுத்திடாதுன்னு தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்குது. ஏன் உறுதியா இருக்கணும்? என்ன சார் பிரச்சனை புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஹிந்தியை திணிக்கிறான். ஹிந்தி கட்டாயம்ன்றான். தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளாது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் அதுல இருக்குது. இப்ப இத பற்றிய விவாதம் நேற்று காரசாரமா போகும்போது ஒரு இடத்துல 2 பேருக்கு மோதல் வெடிக்கிறது. நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ லிங்க நீங்க பாருங்க. என்ன மோதல் வெடிக்குது அப்படின்னா, அவர் பேச விட மாட்டேங்கிறார். யார? திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் பேசும்போது அவர் குறிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் பேசும்போது நீ குறுக்கிட்டே இல்ல அப்படிங்கிறாரு. இவர் நீங்க எந்திரிச்சு வெளியில போங்கிறாரு. அவரு நீங்க எந்திரிச்சு வெளியில போங்கிறாரு. ஆனா மையமாக பேச வேண்டிய விவாத பொருள் இருக்குல்ல, அதுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியினர், நாட் ஒன்லி நேற்று நடந்த விவாதத்துல பாரதிய ஜனதா கட்சியினர் வர மறுக்கிறார்கள். அதுதான் நேற்று நடந்த விவாதத்திற்கும் சண்டைக்கு காரணம். மையமாக பேச வேண்டிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு ஒரு போர்டு போடுறாங்கல்ல, இதுல என்ன சார் பிரச்சனை? போர்டு போட்டா போட்டு போறான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு ஸ்கூலை கேட்டிட்டு நீ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு போட்டுக்க, பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு 60 ரூபாய் நான் தர்றேன், நீ ஒரு 40 ரூபாய போடு, 100 ரூபாய போட்டு வெள்ளை அடிப்போம். வெள்ளை அடிச்சதுக்கு மேல பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு எழுதிடுவோம். இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளா சொன்னா, இந்த ஓட்ட உடசல சரி பார்க்கறது, ஒட்டலை அடிக்கிறது, வெள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி சில வேலைகளை இதன் கீழே செய்யறாங்க. சரியா? இத செஞ்சுட்டு இந்த ஸ்கூலுக்கு பேரை மாத்தி விட்டுருந்தாங்க. அதான் பிரச்சனை. இது பிஎம் ஸ்ரீ ஸ்கூலா மாறிடுது. அதாவது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அரசினர் உயர்நிலைப்பள்ளி, அரசினர் மேல்நிலைப்பள்ளி, ஒவ்வொரு ஊர்லயும் பாரதியார் அரசினர் மேல்நிலைப்பள்ளின்னு இருக்கும், சில ஊர்ல காமராஜர் ஐயா பேர்ல இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அண்ணா பேர்ல இருக்கும், நிறைய இருக்கும். காந்தி ஸ்கூல்னு இருக்குது இல்லையா, அல்லது அந்த ஊர்ல யாராவது அந்த ஸ்கூலை கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன செய்யறோம், நாங்க கொஞ்சம் காசு தரோம்,
இந்த ஊர்ல கோயில் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, இந்த டியூப்லைட்டை ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு டியூப்லைட்டை சுத்தி ஊபாயம் தானா மூணா காணான்லாம் எழுதி பெருசா இனிஷியல் எழுதி அண்ட் சன்ஸ் அப்படின்னு போட்டு மொத்த முகவரியும் பின்கோடையும் போட்டு போன் நம்பர்லாம் எழுதி டியூப்லைட் எழுதி வச்சிருவாங்க. டியூப்லைட்டை போட்டா லைட்டே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல். இப்ப தமிழ்நாடு அரசு என்னங்க பண்றது? நீங்க எங்க போனாலும் வந்து நிதி தர மறுக்கிறீர்களே, இது நியாயமா? இதுதான் தமிழ்நாட்டோட சண்டை. நான் உள்ளபடியே மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு விதத்துல பாராட்டுறேன். நேற்று அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய இந்த நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்காமல் இருப்பதற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். பாராட்டுகள். இன்னொரு பக்கம் சீமான் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசை கண்டிக்காம எதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி இல்லாம அரசியல் புரிதலோடு ஒன்றிய அரசை கண்டித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னா, பிளாக்மெயில் பண்ணுதுங்க நம்மள. பிளாக்மெயில், லிட்டரலி பிளாக்மெயில். நமக்கு தர வேண்டிய காசு தரமா இருக்கிறாங்க. அது நமக்கு தர வேண்டிய காசுங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள். நமக்கு தர வேண்டிய காசு, நம்ம பங்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போன காசு. எடுத்துட்டு போனதுன்னா என்ன? வரியா, நம்ம வரியா கொடுத்துருக்கிறோம். அதை நம்முடைய வளர்ச்சிக்கு திருப்பி தரணுமா இல்லையா? கேட்டா தர மாட்டேங்கிறாங்க. தராம என்ன சொல்றாங்க, நாங்க போடுற கண்டிஷன் எல்லாம் நீ ஏத்துக்கோங்கிறாங்க. இப்போ இப்படி ஆரம்பிப்பாங்க. எங்க கொண்டு போய் முடியும் தெரியுமா? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் எல்லாம் ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? என்ன கொடுமை நடக்குது தெரியுமா? கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல ஒரு வாரம் சமஸ்கிருதத்துல எல்லாமே நடந்துச்சு. கடந்த ஒரு வாரமா இந்த சுமங்கலி விரதம் சம்திங் நடத்துனாங்க பாருங்க. அது ஒரு நம்பிக்கை. அதை ஒட்டி, அது என்ன, அது பேர் மறந்துட்டேன். அதை ஒட்டிங்க எல்லாமே ஒரு வாரம் நம்ம ஸ்கூல்ல அட்டென்ஷன் ஸ்டாண்டிஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, பிரேயர்ஸ் எல்லாம் நடக்கும்ல. எங்க அப்பா தமிழ் ஆசிரியர், நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல அது தமிழ்லயே பண்ணோம். பள்ளி நேர், பள்ளி ஓய்வு, ஸ்டாண்ட் ஈஸிங்கிறத பள்ளி ஓய்வு, ஸ்கூல் ஸ்டாண்ட் ஈஸி பள்ளி ஓய்வு, ஸ்கூல் அட்டென்ஷன் பள்ளி நேர்னு சொல்லி நாங்க தமிழ்லயே கூட அதெல்லாம் அப்பவே, நான் சொல்றது எப்ப 80, 90கள்லயே நாங்க அதை பண்ணோம். ஆனா இங்க என்ன நடக்குது, முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் நடக்கிறது. பிள்ளைங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சமஸ்கிருதம் கட்டாயம். இப்ப சமஸ்கிருதத்தை யார் படிக்கணும்? சமஸ்கிருதம் படிப்பதால் என்ன நன்மை கிடைக்க போகுது? அப்ப நீங்க மறைமுகமா ஹிந்தியில ஆரம்பிச்சு சமஸ்கிருதத்தை நோக்கி நகர்த்துறீங்க. இப்ப சமஸ்கிருதத்தை நோக்கி நகர்த்திய பிறகு திருப்பி நீங்க இதை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறீங்கன்னா, அந்த ஆதி காலத்துல இருந்துச்சுல்ல குருகுல கல்வி மாதிரி இல்லையா, அதை நோக்கி நகர்த்திடுவீங்க. இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையில இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, 3ஆம் வகுப்புல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வைக்க சொல்றாங்க. ஃபெயிலா போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைய அடுத்த கிளாஸுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. 4ஆம் கிளாஸ் போக கூடாது அந்த குழந்தை. அப்போ ஒரு ஏழை எளிய வீட்டுல 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையும் ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டிலிருந்து மிகப்பெரிய கான்வென்ட்ல 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கும் ஒரே மாதிரியான போட்டியிடும் திறனும் ஒரே மாதிரியான வாய்ப்புகளும் கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யறாங்க அப்படின்னா, 8வது 10வது வரைக்கும் என்ன கிடையாது, ஃபெயிலே கிடையாது. 8வது வரைக்கும் ஃபெயிலே கிடையாதுன்னா நம்ம மாத்தணும், கொண்டு வந்தோம். ஏன்? அந்த வயது வருகின்ற பொழுதுதான் அந்த குழந்தைங்களுக்கு ஓரளவு புரிதல் வரும், புரிஞ்சு பாஸ் ஆயிடும்னு இல்லையா? நம்மள இதை பாக்குற பல பேரு ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிருப்பீங்க இல்லையா? ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருப்பீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்த பல பேர் பின்னாட்களில் மிகப்பெரிய திறமைசாலிகளாக வந்தது உண்டு. அப்படித்தானே? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, புதிய கல்விக் கொள்கையில அது வேண்டாம், நீ என்ன பண்ணு, படிக்கும் போதே அவனுடைய குடும்ப தொழிலை அவனுக்கு சொல்லிக் கொடு. குடும்ப தொழிலா என்ன அப்படின்னா, வீட்டுல அப்பா வந்து ஒருவேளை தங்க நகை செய்பவராக இருந்தால் அந்த பையனுக்கு அந்த அந்த தங்க நகை செய்யற தொழிலை செஞ்சு கொடுங்க, சொல்லி கொடுத்துருங்க. அவர் வந்து கார்பெண்டரா இருக்கிறாரு, மேஜ நாற்காலி கட்டுலாம் செய்யக்கூடிய ஒரு தச்சு தொழிலாளி அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, அந்த பையனுக்கு தச்சு தொழிலை சொல்லி கொடுத்துருங்க. எதுக்கு அவனை அடுத்த கிளாஸுக்கு அனுப்புறீங்கிறாங்க. அப்ப அந்த பையன் ஒரு பெரிய ஆசிரியரா வரணும், வழக்கறிஞரா வரணும், மருத்துவரா வரணும், அல்லது சினிமால சாதிக்கணும், மீடியால சாதிக்கணும், இப்படிலாம் நினைச்சிருந்தான்னா அதெல்லாம் வேண்டாம். நீ எங்க போய் உங்க அப்பா வேலையை பாரு, உங்க தாத்தா வேலையை பாருங்கிறாங்க. அப்போ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன் செருப்பு தைக்கணும்னு சொல்றாங்க. ஒரு தச்சு வேலை செய்யக்கூடியவருடைய மகன் தச்சு வேலை செய்யணுங்கிறாங்க. இது வந்து எவ்வளவு ஆபத்தான ஒரு போக்கு. இதை தமிழ்நாடு அரசு கடுமையா எதிர்க்குது. இதை எதிர்த்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, இப்போ பணத்தை நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. இதுதான் இப்ப பிரச்சனை. இதை கண்டிச்சுதான் இப்ப தமிழ்நாடு அரசு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் நேற்று விவாத பொருள். இந்த விவாதத்துலதான் நேற்று சண்டை வெடிக்குது. அப்போ அதுல 10 மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயனும் இந்த விவாதத்துல கலந்து கொள்கிறார். அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். அவர் என்ன வாதம் வைக்கிறாரு, நீங்க வந்து இந்த வரி நமக்கு தர வேண்டியது இருக்கு பாருங்க, அதுல என்னெல்லாம் கொடுமை நடந்துச்சுன்னு ஒண்ணு சொல்றாரு.
நீங்க அதுல நடந்த கொடுமையை கேட்டீங்கன்னா, பெட்ரோல் டீசல் மீது நாம ஒரு வரி விதிச்சுட்டு இருந்தோம் மாநில அரசு. அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றிய அரசு குறைச்சிட்டு வரிய அவங்க ஏத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து புடிங்கிட்டாங்க. எல்லாத்தையும் நம்மளிடம் இருந்து புடுங்கி எல்லா வரியும் அவர்கள் எடுத்து அவங்களுக்கு ஏத்திக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கு டைரக்டா போற மாதிரி. இப்ப அந்த வரி நமக்கு வரணும். வராது. அது நேரா எங்க போகும்? ஒன்றிய அரசுக்கு போகும். தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு ரூ. 100 வரி போகணும்னு வைங்க. முன்னாடி ரூ. 100 போச்சு அப்படின்னா, இப்ப ரூ. 40 தான் போகுது. ரூ. 60 அவங்களுக்கு போகுது. அவங்க அந்த ரூ. 60 எடுத்துட்டு ரூ. 60 நமக்கு தாங்க அப்படின்னு கேட்டா, அல்லது அது ஒரு கொஞ்சமாவது கொடுங்க. ஒரு ரூ. 50 கொடுங்க. ரூ. 40 கொடுங்க. அப்பா ஒரு ரூ. 30 கொடுங்கப்பான்னா, அது டிவிசிவ் பூல்னு சொல்றாங்க. டிவிசிவ் பூல்னா எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம். அதை எடுத்து நான் பீகாருக்கு கொடுப்பேன், அல்லது உத்தரப்பிரதேச கூட கொடுப்பேன். நீ கேட்க கூடாது. என்னங்க இந்த அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்டா, யூ ஆர் ஆன்டி இந்தியன். புரியுதா? அப்போ தொடர்ந்து நாட் ஒன்லி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலுக்கு இந்த சிக்கல் இருக்குது, பஞ்சாபுக்கு இந்த சிக்கல் இருக்கு, டெல்லிக்கு இந்த சிக்கல் இருக்குது. யாரெல்லாம் மாநிலத்தில் ஏன்னா பஞ்சாபுக்கு நீங்க வந்து வங்காள மொழியும் ஒரு வளமையான மொழி, பழமையான மொழி. நீங்க வந்து வங்காளிகள் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து நீங்க வந்து வங்கதேசம் ஏன் பிரிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானில் இருந்து மொழியின் அடிப்படையில தான் பிரிஞ்சது. அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் தன்னுடைய வங்க மொழிக்கு பாதகம் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு ஒண்ணு அவன் நாட்டையே பிரிக்கிறான். பங்களாதேஷ் அப்படித்தான் பாகிஸ்தான்ல இருந்து பிரியுது. அப்போ அவங்க மொழி பற்று உடையவர்கள் அவர்களும். அப்ப அவனும் இதை ஏத்துக்க மறுக்கிறான். பஞ்சாபிகள் அதே மாதிரி சீக்கிய சகோதரர்கள் அவங்களும் இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அங்கேயும் பஞ்சாயத்து சிக்கல். இப்படி சிக்கல் மேல சிக்கல தமிழ்நாட்டிற்குள் திணித்து நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியை எதிர்காலத்தை பால்படுத்துகிறது ஒன்றிய அரசு. நேற்று இந்த விவாதத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர். ஏகலைவன் பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து! இதுல பெருமைப்படுறதுக்கு இருக்கு என்ன இருக்குது? ஏகலைவன் பள்ளி. ஏகலைவன் யார்? ஏகலைவன் யார்? சாதியின் காரணமாக கல்வி மறுக்கப்பட்டவன். அவன் பேர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சிருக்கோங்கிறதே நமக்கு இது இல்லையா? அதுவே ஒரு சமூக அநீதி இல்லையா? அதை நீங்க பெருமையா சொல்றீங்க. ஏகலைவன் நீங்க பெருமைப்படுத்துகிறீர்கள். ஆனால் தமிழ்நாடு என்ன சொல்லிச்சு? முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? கட்டை விரலோ தலையோ இனி எவரேனும் காவு கேட்டால் கேட்டவனின் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டையை எறியும். ஏகலைவனுடைய கட்டை விரல காவு வாங்கிடுச்சு சனாதனம். கட்டை விரல ஏன்னா அவன் படிச்சுட்டான். ஏகலைவன் படிக்க கூடாது. அவன் படிப்பு சொல்லித்தர மாட்டேங்கிறார் குரு. அதை தாண்டி அவன் படிச்சான். அதனால அவன் கட்டை விரல கட்டி நீ எனக்கு காணிக்க வச்சுட்டு போன்ட்டார். கட்டை விரல வெட்டுக்கு அப்புறம் அவன் எப்படி அம்பு எய்வான்? முடியாது. அந்த மாதிரி நவீன ஏகலைவன்களாக நம்மளை மாற்றக்கூடிய முயற்சியை யார் செய்தா? பாஜக அரசு செய்கிறது. இதுதான் நேற்று விவாதம். இதுலதான் இந்த சண்டை. அப்ப தொடர்ந்து இங்க வந்து இந்த என்ன சொல்றது மதவாதத்தை புகுத்தக்கூடிய ஒரு முயற்சி அல்லது அந்த மீண்டும் வந்து வர்ணாசிரம தர்மத்தை புகுத்தக்கூடிய ஒரு முயற்சியை வந்து நாம எந்த இடத்துலயும் அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டுல ஆன்மீகம் இருக்குது, அது வேற. ஆன்மீகம் வேறு, இவர்கள் சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மம் மதவாதம் என்பது வேறு. இப்ப இது பேசுகின்ற பொழுது எல்லாரும் இந்த முருகன் மாநாட்டை பற்றிய பேச்சு கூட வந்துச்சு. முருகன் மாநாடு நடத்தியதுல யாருக்கும் எந்த விமர்சனமும் இல்லை. பலரும் சொல்லக்கூடியது முருகன் மாநாட்டில் யாருக்கும் எந்த விமர்சனமும் இல்லை. சிறப்பு மகிழ்ச்சின்னாங்க. ஆனா முருகன் மாநாட்டில் அர்ஜுன் சம்பத் வந்து கலந்து கொண்டார் அப்படிங்கறதா எல்லாருக்கும் என்னவாயிடுச்சு? அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா குன்றக்குடி அடிகளார் ஆன்மீகவாதி. குன்றக்குடி அடிகளார் ஆன்மீகவாதி. அர்ஜுன் சம்பத் மதவாதி. மதவாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க வந்து குமரி மாவட்டத்துல பெரிய மத கலவரம், மண்டைக்காடு கலவரம். கலவரத்தில் ஒரு தரப்பை மட்டும் குற்றம் சாட்டி ஒரு தரப்புக்கு எதிராக வாதங்களை வைத்தால் அவரு அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அல்லது நாட் ஒன்லி அர்ஜுன் சம்பத் அவர்களை போன்றவர்கள் ஒரு பக்கம் நின்று இன்னொரு தரப்புக்கு எதிராக வாதங்களை வைப்பவர்கள். ஆனா குன்றக்குடி அடிகளார் என்ன செஞ்சாருன்னா, அங்க போய் மத நல்லிணக்க குழு ஒண்ணு அமைக்கப்பட்டு அங்க போய் அவர் ஒரு சைவ மடாதிபதி, புலால் உண்ணாதவர். அவர் தன் கைகளில் மீன்களை தூக்கி மீன் கூடைகளை எடுத்து அவர் வந்து மீன்களை ஏலமிட்டார். மீன் கூடைகளை ஏலமிட்டார். என்னன்னா அங்க வந்து மீனவ சகோதரர்கள் பெருவாரியாக கிறிஸ்தவர்கள். இந்த பக்கம் இந்துக்களுக்கும் அவங்களுக்கும் பெரும் மத கலவரம் ஆயிடுச்சாங்க. அப்ப அவர் அங்க உள்ள யாரும் போக முடியல. இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். இவங்க அவங்க கிட்ட மீன் வாங்குறது, சாப்பிடுறது, இது எல்லாம் சகோதரர்களாக இருந்தது. இந்த இடத்துல சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நானே வருகிறேன் களத்துக்கு போனாரு. அவரு ஆன்மீகவாதி. பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் ஆன்மீகவாதிகளோடு இணக்கமாகத்தான் இருந்தார்கள், மாற்று கருத்துல.
மதவாதிகளிடம் இணக்கமாக போய்விடக் கூடாது அப்படிங்கிற பதட்டம் தான் நேரத்துல இருந்து வந்த விமர்சனங்களுக்கு காரணம். அது ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு. தமிழ்நாடு எப்பொழுதும் ஒரு பண்பட்ட மண். ஏன் அது பேராபத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடும், விளைவிச்சிடும். நீங்க மதவாதத்துக்கும் ஆன்மீகவாதத்துக்கும் ஒரு நூலிலை வேறுபாடுதான். வள்ளலார் ஆன்மீகவாதி. வள்ளலார் ஆன்மீகவாதி. நீங்க கலைஞருடைய தலையை சீவினால் அப்படின்னு ஒருத்தன் பரிசு வச்சானா ஒருத்தன், அவன் மதவாதி. அவன் மதவாதி. அடிகளார் ஆன்மீகவாதி. இப்ப மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாக்க விட்டு, கையை விட்டு, கழுத்தை விட்டுன்னு ஒருத்தன் பேசினால தலையை விட்டுன்னு விலைக்கு விலை வச்சாங்களா தலைக்கு, அவன் மதவாதி. அப்ப காவி வேட்டி கட்டியவர்கள் எல்லாம் அல்லது திருநீரும் ருத்ராட்சமும் திருமண்ணும் அணிந்தவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் அல்ல. இல்ல அர்ஜுன் சம்பத் அங்கே ஏன் வந்தார் அப்படிங்கிற கேள்விதான். அது மதவாதத்திற்கு இடமளித்து விடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி. எப்படி தமிழ்நாட்டிற்கு என்று பிரத்யேகமாக தமிழ்நாடு அரசு இன்னைக்கு கல்வி உரிமையை பாதுகாக்க சண்டையிடுகிறதோ, தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கையை காப்பதற்கு சண்டையிடுகிறதோ, செம்மொழியை காக்க சண்டையிடுகிறதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்பது மத நல்லிணக்கம். அதையும் நாம் காக்க வேண்டும். அதுல எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் செய்து விட்டால் அது பேராபத்து. அப்படிங்கிறதுனாலதான் 2 நாட்களாக சமூக வலைதளங்கள் அந்த கண்டனங்களை எழுப்பி வருகின்றன. அந்த கண்டனத்தில் என்ன இருக்குது, நியாயம் இருக்கிறது. அல்ல அந்த அர்ஜுன் சம்பத் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டது அப்படிங்கிறது என்னது, எந்த இடத்திலும் மத நல்லிணக்கத்திற்கோ ஆன்மீகத்தின் வளர்ச்சிக்கோ உகந்ததல்ல, அது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற கருத்துக்கள் முழுக்க முழுக்க நியாயமான கருத்துக்கள். இல்ல அதையும் நாம கவனத்தில் எடுத்துக்கொண்டு கல்வி உரிமையை பாதுகாப்பதற்கு எப்படி பாடுபடுகிறோமோ அதே போல நாம தமிழ்நாட்டினுடைய தொடர்ச்சியாக 1/2 நூற்றாண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில் எவற்றுக்கெல்லாம் நாம் போராடினோமோ, எவற்றையெல்லாம் தமிழ்நாடு இழந்து விடக்கூடாது என்று போராடினோமோ, அதில் எதிலிருந்தும் நாம் பின்வாங்கி விடக்கூடாது, கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் கல்வி உரிமையை நாம் பாதுகாப்போம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.